சார். അച്ഛന്റെ പ്രായമായി പോയി കേട്ടോ. ഇത്രയും കൊണ്ട് ഒത്തിക്കോ. ഞാൻ പറഞ്ഞ സൈക്കിളിൽ മാറ്റി വിടാ. என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை பஸ்ல போகும்போது ஃபேஸ் பண்ணாத பொண்ணே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயங்களை பண்றது சின்ன வயசு பசங்க கூட இல்லைங்க, அவங்களுக்கே அந்த பொண்ணு வயசுல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் தான் இவ்வளோ அசிங்கமா நடந்துக்கிறாங்க. இதுக்காக தான் எல்லா வாட்டியும் உங்க லீகல் ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். இப்போ ஒண்ணு கேட்டு போல நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்துச்சுன்னா ஒரு வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. ரெண்டாவது, இந்த பொண்ணு பண்ற மாதிரி யோசிக்காதீங்க, பலர்னு கண்ணத்துல ஒண்ணு கொடுங்க, தப்பே இல்லை. இதனால உங்களுக்கு லீகல் கான்சிக்வன்சஸ் எதுவும் வராது. ஏன்னா சட்டத்திலேயே செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தேவையான ஃபோர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. மூணாவது, டிரைவர் கிட்ட சொல்லி வண்டியை டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட சொல்லிருங்க. நீங்க கொடுக்க போற கம்ப்ளைண்ட்னால அந்த அக்யூஸ்டுக்கு 3 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இது மட்டும் இல்லாம இந்தியன் லாஸ் விமனோட மாடஸ்டியை இன்சல்ட் பண்ற ஆட்களுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ சீரியஸ்னஸ் ஆஃப் த இஷ்யூ பொறுத்து 1 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம பயந்துட்டு இருக்கிறது தான் இந்த மாதிரி ஆட்களோட வெற்றியே. நம்ம பேச மாட்டோம், வெளியில சொல்ல மாட்டோங்கிற நம்பிக்கையில தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி கேஷுவலா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி தைரியமா வாய்ஸ் அவுட் பண்ணி பாருங்களேன். அடுத்த வாட்டி வேற யாருக்காச்சும் நடந்தா கூட நீங்க தான் போய் முன்னாடி நிப்பீங்க. ஏன்னா you would have found a way out. நீங்க பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி வேற என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.